அரசமைப்பு சட்டப்படி அலங்கார பதவியில் இருக்கும் குடியரசு துணைத் தலைவர் உச்சநீதிமன்றம் பற்றி கருத்து சொல்வதற்கு முன் சிந்திக்க வேண்டாமா என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா 7 தலையங்கத்தில் கேள்வி கேட்டுள்ளது. அரசமைப்பு பதவிக்கான எல்லைகளையும் கண்ணியத்தையும் மீறி குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கருத்து வெளியிடுவது இது முதல் முறை அல்ல. ஆனால் கடந்த வாரம் வியாழனன்று அவர் தெரிவித்த கருத்து கவலைப்படத்தக்கது என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் ஏப்ரல் 18ஆம் தேதி நாளின் தலையங்கம் தெரிவித்துள்ளது. அதில் குறிப்பிட்டுள்ளதாவது, இந்த பிரச்சனை உச்சநீதிமன்றத்தின் ஆளுநர்கள் தொடர்பான தீர்ப்பின் காரணமாக குடியரசு துணைத் தலைவரின் கோபமாக வெளிப்பட்டுள்ளது. தனது உரையில் அவர் உச்சநீதிமன்றத்தை சூப்பர் நாடாளுமன்றம் என்று விமர்சித்தார். இன்னும் மோசமானது என்னவென்றால், நாட்டின் சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது என்றும் நீதிபதிகளுக்கு எந்த பொறுப்பும் இல்லை என்றும் அவர் விமர்சித்ததுதான். நீதிபதிகளுக்கு தங்களுடைய பதவியின் மாண்பில் அக்கறை இல்லை. குடியரசுத் தலைவரையும் ஆளுநர்களையும் ஒரே கோட்டில் வைத்து பார்க்க முடியாது என்று அவர் கூறினார். ஆனால் அரசமைப்பின் 142வது சரத்து உச்சநீதிமன்றத்திற்கு சிறப்பு அதிகாரங்களை வழங்குகிறது. இதை ஆளுநர் ரவி மற்றும் தமிழ்நாடு அரசு வழக்கில் உச்சநீதிமன்றம் பயன்படுத்தியது. இதனை ஜனநாயகத்திற்கு எதிரான நீதித்துறை எடுத்த அணு ஆயுத ஏவுகணை என்று அவர் குறிப்பிட்ட போது, அலங்காரமான அரசமைப்பு பதவிகளுக்கான மாண்பிலிருந்து அவர்தான் விலகியிருக்கிறார். மாநிலங்களவை நடத்துவது தவிர அன்றாட செயல்பாடுகளில் அவருக்கு எந்த பங்கும் இல்லை. கொள்கை முடிவுகள், அரசியல் மற்றும் நீதித்துறை தீர்ப்புகள் தொடர்பாக குடியரசு துணைத் தலைவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதாவது, குடியரசு துணைத் தலைவர் என்ன கூறினாலும் அவரது பதவி காரணமாக அவரது கருத்துகள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றில்லை என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா தன் வாசகர்களுக்கு தன் கருத்தை தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் பதவியை வகிப்பவர்களுக்கும் இதே போன்ற கட்டுப்பாடுகள் பொருந்தும். இதுவரை இருந்த குடியரசுத் தலைவர்கள் பெரும்பாலும் தங்கள் பணியில் சரியான அணுகுமுறையை கடைபிடித்துள்ளனர். ஆனால் அண்மை காலத்தில் பல ஆளுநர்கள் தங்களுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான அதிகார உறவுகளை மதிப்பிழக்க வைக்கும் அளவுக்கு வரம்புகளை மீறியுள்ளனர். ஜெகதீப் தன்கர் ஆளுநராக இருந்தபோது அவர் மாநில அரசின் அதிகார வரம்பை மதிப்பிழக்க செய்துள்ளார். தன்கர் கடந்த 17ஆம் தேதி அன்று ஆற்றிய உரையில் அரசமைப்பின் 145 3வது சரத்தை திருத்துவதற்கும் வலியுறுத்தினார். இது அரசியல் அமைப்பு சட்டத்தின் உறுப்புகளின் சரத்துகளின் மீதான கேள்விகளுக்கு சட்டவிலக்கும் அளிக்கும் வகையிலான வழக்குகளை விசாரிக்க உரிமை படைத்த உச்சநீதிமன்ற அமர்வுகளின் அமைப்பை பற்றியது. நாட்டின் தலைமை நீதிமன்றம் அதன் முக்கிய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வரையறுக்கும் அரசமைப்பு விதியை ஒரு அரசமைப்பு பதவி வகிப்பவர் விமர்சிப்பது ஆபத்தானது. தற்போதுள்ள அரசியல் சூழலில் அரசமைப்பினை மீறி பல செயல்கள் நடந்து வருகிறது என்றும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவின் கட்டுரை தெரிவிக்கிறது. அரசமைப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்குகிறார்கள் என்று பலர் அரசை விமர்சித்துக் கொண்டிருக்கும் நிலையில், குடியரசு துணைத் தலைவர் நீதித்துறையின் செயல்பாட்டை கடுமையாக விமர்சிக்கும் கருத்தை கொண்டிருப்பது தவறான முன்னுதாரணமாகும். எனவே குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் உச்சநீதிமன்றம் குறித்த அவர் வெளியிட்ட கருத்து மிகவும் கவலைக்குரியதாகும் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா கருத்து தெரிவித்துள்ளது.